ஐயா கடவுளே அப்பா ஆண்டவா சனீஸ்வர பகவானே, ஐயா அம்மா தாய் எம்பத்தோட முப்பராதி அம்மா தொடர்ந்து காப்பாற்றுமா, ராகு பகவானே, கேது பகவானே, ஐயா குரு பகவானே போற்றி. ஐயா தனலட்சுமி, தானலட்சுமி, சந்தலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, அன்னலட்சுமி, 8 லட்சுமிகளும் என் கூட வந்து துணைக்கு இருக்கணுமா தாயே. இந்த 25 கோடி பம்பர் எப்படியாவது எனக்கு அடிக்கணும், நீ தான் எனக்கு துணை இருக்கணுமா. ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் முயற்சி வந்து பக்கத்தில் போகுது. இந்த வாட்டியாவது எனக்கு எப்படியாவது 25 கோடி பிரைஸ் அடிக்கணுமா தாயே, நீ தான் துணை இருக்கணும். ஐயா வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவா. தலைவா 25 கோடி பம்பர் புதுசாக இறங்கிட்டு, ஓணம் பம்பர் இறங்கிட்டு, அதுக்கு தான் இப்போ பூஜை போட்டுட்ருக்கேன். சரியா நண்பர், அதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பி அனுமுருகன் பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என் குலதெய்வம் என் பெத்தவ முப்படாயமட்ட வேண்டிக்கிறேன். அம்மா தாயே, என் பெத்தோட அம்மா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணுமா, நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல சிந்தனையை கொடு, எல்லாரும் எல்லா செல்வம் பெற்று மனசார சந்தோஷமாக வாழணுமா தாயே, என் பெத்தோட அம்மா. அதான் நண்பர்களே, இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, திரும்ப இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பம்பர் இறங்கியிருக்கு. இந்த இருக்கு பாருங்க, 25 கோடி. உங்களுக்கு தலைகளாக தெரியும், தப்பாக எடுத்துலாதீங்கன்னா, இது 25 கோடி பம்பர், ஓணம் பம்பர். அதாவது இந்த மன்சூர் பம்பர் வந்து இறங்கிட்டு, மன்சூர் பம்பர் இறங்கி ரிசல்ட் ப்ரைஸும் அடிச்சுட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் அடிச்சது. பகுதி வரைக்கும் போட்டுட்டேன், பகுதி வரைக்கும் கொடுக்கணும். நாளைக்கு 2 நாளைக்கு கொடுத்து முடிச்சிருவேன். சரியா நண்பர்களே, என்கிட்ட எடுத்த வாடிக்கையாளர் நிறைய பேருக்கு ப்ரைஸ் அடிச்சது. சந்தோஷம், மகிழ்ச்சி. ப்ரைஸ் அடித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். ப்ரைஸ் அடிக்காங்க என்னை மன்னிச்சிருங்க. முதல்ல நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? அதாவது நண்பர்களே, இப்போது வந்து இந்த 25 கோடி பம்பரை பற்றி தான் இப்போ இந்த முழு வீடியோ. சரியா? அந்த வீடியோ வந்து 25 கோடி பம்பரை பற்றி. இந்த பம்பரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பம்பர் வந்து PR 99, அதாவது பம்பரோட 99 நற்கடப்பு தான் இது. இது வந்து ஓணம் பம்பர். அதாவது கேரளாவில் முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம். சரியா? எல்லாருமே எல்லா மக்களும் கொண்டாடக்கூடியது ஓணம். சிறப்பான ஒரு பண்டிகை அது. அந்த பண்டிகைக்கு வந்து பரிசு கூப்பன் போட்டுக்கிறாங்க. ஓணம் பரிசு கூப்பன் வந்து போட்டுருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 500 ரூபா. ஒரு டிக்கெட்டோட விலை 500 ரூபா. முதல் பரிசு 25 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு எவ்வளவு? 25 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சரியா? முதல் பரிசு 25 கோடி. அதாவது 2வது பரிசு வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 2வது பரிசு 1 கோடி வீதம். 10 சீரியல். மொத்தம் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே சீரியல் உண்டு. இப்போ இந்த மன்சூர் பம்பர் வந்து 5 சீரியல் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஓரத்தில் தெரியுதா? உங்களுக்கு தலைகளாக தெரியும், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா DA DP TC TT TE GH JKL கிட்டத்தட்ட 10 சீரியல் கொடுத்துருக்காங்க. சரியா? 10 சீரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டிக்கெட் விலை 500 ரூபா அப்படின்னா, செட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 5000 ரூபா. செட்டாக எடுத்தீங்கன்னா 5000 ரூபா. அது நிறைய பேர் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நான் டிஸ்கவுண்ட் தருவேன்னா இல்லைன்னு தெரியல, அது எங்கள் மோலாலிட்ட கேட்டு தான் நான் முடிவு எடுக்கணும். சரி நண்பர்களே, இப்போ இந்த ஒரு டிக்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. முதல் பரிசு 25 கோடி. சரியா? போன வாட்டி நம்ம ஒரு ஆட்டக்கார அண்ணனுக்கு தான் 25 கோடி அடித்தது. கிட்டத்தட்ட அவர் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு அப்படி அந்த அண்ணன். இந்த வாட்டி நம்மளும் ட்ரை பண்ணுவோம். சரியா? எல்லாத்துக்கும் பொதுவானது தான். திரும்ப நாங்கள் எல்லாருமே தெருவில் இருந்து நிறைய பேர் விற்கிறோம். தெருவில் இருந்து விற்கிறவங்க அத்தனை பேருமே இந்த டிக்கெட்டில் வந்து தெருவில் இருந்து விற்கிற எல்லாருக்குமே இந்த டிக்கெட் விற்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் விற்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, முதல்ல ஒன்று சொல்லுதேன். ஒன்று வயிற்று பழப்பு, ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் டிக்கெட்டு. நான் திரும்ப அதான் சொல்லுவேன். இந்த இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? மேலே தெரியுது பார்த்தீங்களா? 2 யானை. இது வந்து கவர்மெண்ட் டிக்கெட். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? கவர்மெண்ட் டிக்கெட் பயப்படன்ற அவசியமோ எதுவுமே கிடையாது. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு 25 கோடி, 2வது பரிசு 1 கோடி வீதம். அந்த 10 சீரியலுக்கு அப்போ 10 கோடி ரூபா. 3வது பரிசு வந்து 50 லட்சம். 50 லட்சம் வீதம். அதே மாதிரி தான் அந்த 10 சீரியலுக்கு 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம். அடுத்து வந்து 1 2 3 4வது பரிசு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 4வது பரிசு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் 10 சீரியலுக்கு வீதம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. 5வது பரிசு வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. 5வது பரிசு வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த எல்லா சீரியலும் கொடுத்துருக்காங்க. அது போக இல்லாமல் 5000 2000 1000 500 இப்படி நிறைய ப்ரைஸ் தொகை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு ப்ரைஸ் தொகை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணி விற்போம். ஒவ்வொரு வாட்டியுமே ட்ரை பண்ணும்போது எனக்கு பக்கத்தில் போயிருக்கு. இந்த 10 கோடி பம்பர் கூட 500 டிக்கெட் வித்தியாசத்தில் எனக்கு 10 கோடி ரூபா போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, அதை நினச்சி நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணும்போது நம்மளும் ட்ரை பண்ணோம். இந்த ட்ரை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இது ப்ரைஸ் அடிச்சோன்னு வச்சுக்காங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். சரியா? நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்லை, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு தருவான். தரமலை மம்மிட்டா இப்போ தான் பூஜை போட்டு முடித்தேன், குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு முடித்தேன். சரியா? நான் திரும்பவும் சொல்லுதேன், எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுதேன், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் கும்பிடுங்க, தப்பே கிடையாது. சரியா நண்பர்களே? இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த டிக்கெட்டோட நற்கடப்பு இன்னைக்கு, அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ரிசல்ட்டு 9/10/24, அதாவது 10வது மாதம். இது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிசல்ட். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களாம் அடித்தா ப்ரைஸ் தருவாங்களா இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. தமிழ்நாடு இல்லை, பராக் ஒபாமா வந்து வாங்கினாலும் சரி அவருக்கு ப்ரைஸ் அடித்தாலும் காசு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் டிக்கெட்டு. இது வந்து தனியார், எந்த ஒரு தனியார் வந்து இதை வந்து விற்கலை. அதாவது கவர்மெண்ட்டே அடிச்சுட்டு கவர்மெண்ட்டே அரசே நடத்தக்கூடிய ஒரு தொழில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பயப்படாதீங்க சரியா. முதல் பரிசு 25 கோடி, 2வது பரிசு 1 கோடி, 3வது பரிசு 50 லட்சம், 4ஆம் பரிசு 5 லட்சம், 5வது பரிசு வந்து 2 லட்சம் வீதம் கொடுத்துருக்காங்க. அது போக 5000, 2000, 1000, 500, 100, 500 இப்படியே கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய பரிசாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. கடவுள்கிட்ட நம்ம வேண்டியிருக்கோம் சரியா. நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க சரியா. ஒவ்வொரு வாட்டியுமே இப்படி நிறைய பரிசு கூப்பன் வந்துருக்கு. இந்த பரிசு கூப்பன் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், பார்ப்போம். ஆண்டவன் நம்மளுக்கு துணை இருப்பான். நீங்களும் எனக்காக வேண்டுங்க, உங்களுக்காக நானும் வேண்டிட்டேன். இப்போ தான் வேண்டி முடித்தேன் சரியா நண்பர்களே. ஓகே, see you நண்பர்களே, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, 10 கோடி ட்ரை பண்ணுவோம்.